வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். சென்னையில் நடைபெறுகிற கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். ஏன் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள் தெரியுமா? பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். இயேசுவின் நீதி, இயேசுவின் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். இந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சென்னையில் இருக்கிறவங்க பக்கத்தில் இல்லாமல் தூரத்தில் தாம்பரத்தில் இருக்கிறீர்களா? 3 மாதங்கள் வாருங்கள். நீங்கள் முழுமையாக சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவு படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களுக்காக நான் தேவாதி தேவனை, தேவனுடைய ஆவியானவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு 39வது இறை ரகசியம், சிலுவை நிஜத்தின் இறை ரகசியங்கள். சீக்ரெட், spiritual secrets of the reality of the cross. Very, very important truth. Dearly beloved, இந்த சத்தியத்தை நீங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏற்றமிகு வாழ்வை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நாம் மறுபடி பிறந்தபோது எப்படி மறுபடி பிறந்தோம்? அன்றைக்கு சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை சுத்திகரித்ததினாலே நாம் மறுபடி பிறந்தோமே. பிறக்கும் பொழுது புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு விட்டோம், ஜெனிப்பிக்கப்பட்டு விட்டோம். அந்த புது சிருஷ்டி தான் தேவர்கள். சொன்னவன் மனிதன் அல்ல, சொன்னவர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ரைட்? இது நம்முடைய ஆவி மனிதனிலே நடந்து விட்டது. எது? இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை. எந்த வார்த்தை? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்கிற சத்தியத்தை அல்லது இந்த நிஜத்தை நீங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வேகமாக ஏற்றமிகு வாழ்வை ருசி பார்ப்பீர்கள். இது எங்கே நடந்தது? சிலுவையில் நடந்தது. எது சிலுவையில் நடந்தது? அவருடைய மாம்சத்தை நமக்காக தேவன் எங்கே கொடுத்தார்? சிலுவையில். அவருடைய இரத்தத்தை நமக்காக எங்கே கொடுத்தார்? அந்த சிலுவையில். அந்த சிலுவையின் இறை ரகசியம் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்துங்க. ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், வேதத்தில் நீங்கள் தேடி வாசிங்க. எந்த ஒரு ஆசீர்வாதமும், எந்த ஒரு விடுதலையும், எந்த ஒரு ப்ரொமோஷனும் மனித அறிவுக்கு எட்டுகிற வழியிலே நடக்கலைங்க. எவ்ரிதிங் இஸ் சூப்பர் நேச்சுரல். இந்த புக்குக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமென்றால் இதில் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புத வேதாகமம் என்று எழுதலாம். அற்புதத்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. அற்புதத்தையும் வேதத்தையும் பிரிக்க முடியுமா? ஐயா, அற்புதங்களை எடுத்து விட்டால் பைபிள் பாதி சைஸ் ஆகிடும். ரைட்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், இந்த 5 புஸ்தகங்களில் இருக்கிற அற்புதங்களை எடுத்து விட்டால் பைபிளை, அந்த 5 புஸ்தகமும் பைபிளை சேர்க்க முடியாதுங்க. am I right or not? ஹல்லேலூயா. ஐயா, தேவனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாவற்றையுமே இலவசமாக லகுவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம். நீங்கள் கஷ்டப்பட்டு எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இஷ்டப்பட்டு லகுவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்துங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதுக்கு மரிச்சார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதற்காக கஷ்டப்பட்டு மரிச்சார்? இந்த ஒரு கேள்வியை நீங்கள் 1 மாதம் தியானிக்கலாம். அவர் ஒரு தேவகுமாரர், பாவமே செய்யாதவர், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு மரித்தார்?
இதை நீங்கள் தியானிங்க, ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் கஷ்டப்பட்டாருங்க. இதை கேட்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்பதற்கு தான் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார். அவர் வாளாவெட்டியாக தொங்கினார். ஏன் உன்னை வாழ வைக்கும்படியாக. அவர் துக்கம் நிறைந்தவரானார். ஏன்? நீ சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, வேற எதற்காகவும் அவர் துக்கம் நிறைந்தவர் ஆகவில்லை. அருமையானவர்களே, அவர் சிலுவையிலே தரித்திரரானார் 2 காரணங்களுக்காக அல்ல, ஒரே ஒரு காரணத்திற்காக, உன்னை கோடீஸ்வரன் ஆக்கத்தானே. ரைட்? ஹல்லேலூயா. ஐயா, என் மேல் இருந்த கடனு, தரித்திரம் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்ததுனால அவர் தரித்திரரானார். அவர் மேல இருந்த ஐஸ்வர்ய சம்பன்னத்தை தூக்கி என் மேல வைத்ததுனால நான் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை என்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள்லேருந்து கடன் பிரச்சனையை தேடியும் காணவில்லை, பற்றாக்குறையை தேடியும் காணவில்லை. அருமையானவர்களே, அந்த வாழ்க்கைக்கு தான் நான் உங்களை அழைக்கிறேன். இது எல்லாம் சிலுவையில் நடந்துட்டுங்க. அவர் தரித்திரரானார், அவர் துக்கம் நிறைந்தவரானார், அவர் பாடுகளை அனுபவித்தார், அவமானத்தை அனுபவித்தார், நிந்தையை அனுபவித்தார், நிர்வாணமாக தூங்கினார். ஏன்? நீ எப்படி ட்ரெஸ் பண்ணணும்? சூப்பராக ட்ரெஸ் பண்ணணும். சினிமாக்காரங்க கூட உங்ககிட்ட வரக்கூடாதுப்பா. ஆகையினால்தான் அவர் ஆடை இல்லாமல் தொங்கினார். ஹல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள். ஒரு ஆசாரியனுக்கு எப்படி ட்ரெஸ்ஸுன்னு வாசித்து பாருங்கள். அதில் ரத்தினங்கள் தொங்க வேண்டும், ரத்தின கற்கள் தொங்க வேண்டும். அது ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்து, எப்பா ஆரோனுக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணுங்கிறாருங்க. ஐயா, உன்னை அப்படிப்பட்ட ஆபரணங்கள் நிறைந்த ஆடைகளினால் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக தொங்கினார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே என்னவெல்லாம் ஆசீர்வாதங்களினால் நம்மை அலங்கரித்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்களா? இதில் யாரெல்லாம் அறிந்திருந்தாங்க? யோவான் அப்போஸ்தலன் அறிந்திருந்தார், பவுல் அறிந்திருந்தார். ரைட்? அதனால தான் யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம், மிக முக்கியமான வசனம். ஞாபகத்தில் வைங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. பிசாசு உங்களை குற்றப்படுத்துகிறான் இல்லையா? நீங்கள் போலீஸ்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க, பிசாசு குற்றப்படுத்துவான். நீ ஹெல்மெட் போடாமலே, எங்கள் அப்பா பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், போய் சொல்லிட்டு வந்துட்டான். அவன் மூஞ்சில் மிதிப்பீங்க. எப்போ தெரியுமா? ஐயா, அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் எப்பொழுது இருக்கிறீர்கள். நீங்கள் குற்றச்சாட்டப்பட முடியாதவர்கள். நீங்கள் பாவம் செய்து கொண்டு தான் இருப்பீங்க, ஆனால் ஒருவனும் உங்களை குற்றச்சாட்ட முடியாது. ஏன்? அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீர்கள். 1 யோவான் 4:17 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நியாய தீர்ப்பு நாளில் நம்ம தெம்பா இருப்பாங்க. எம்டி ஜெகன் மாதிரி பயப்பட மாட்டோம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் உலகத்தில் இருக்கிறோம். இருங்கள் அல்ல, இருக்கிறீர்கள். எம்டி ஜெகன் நல்ல மனுஷன் பாருங்க. ஆனால் நான் அதை வாயால் சொல்ல விரும்பலை. அவருடைய பிரசங்கத்தை கேட்ட அத்தனை பேரும் அவிசுவாசத்தினால் நிரப்பப்படுகிறார்கள், பயத்தினால் நிரப்பப்படுகிறார்கள். அவருக்கு இந்த வசனத்துக்கு சம்பந்தமே இல்லை. எப்பா, அவர் நியாய தீர்ப்பை பற்றி தான் சொல்லி பயங்காட்டுவார். இருக்கிற விசுவாசத்தை உறிஞ்சி எடுத்துருவார். ஏனென்றால் அவர் இன்னாருக்கு ஏஜெண்டாக நான் பணிபுரிகிறேன் என்று அவருக்கு தெரியல. மாறு தட்டி சொல்லுங்கப்பா, எப்பா நான் அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிறேன், ஆகையினாலே நியாய தீர்ப்பை குறித்து எனக்கு பயம் இல்லை. திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 4:17 என்னையாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் அவர் மேல அன்பு பூரணப்படுதுங்க. எப்போ தெரியுமா? அவர் நம்முடைய குற்றங்களை காண்கிற தேவன் அல்ல, நம்முடைய பாவத்தை பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய பாவத்தை அவருடைய குமாரன் மீது வைத்து முடிச்சிட்டாருப்பா.
அவன் தைரியமாக சொல்ல பாருங்க, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து இயேசு கிறிஸ்து மேலே வைச்சு என்னை குறித்து இப்போ திருப்தியாக இருக்கிறார். ஏன்? அவர் இருக்கிற பிரகாரமாக நான் இந்த பூமியில் இருக்கிறேன். இதில் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். உங்கள் ஆவி மனிதனிலே நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் செய்கிற பாவங்களிலே உங்களுடைய ஆவி மனிதன் ஈடுபட முடியாதபடி சீல் வச்சுட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஓ, வேதத்தில் இவர்களை குறித்து என்னவெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரோ அவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு தைரியம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. பயப்படுத்துகிற பிசாசு அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு மிஞ்சி யாருங்க பேச முடியும்? நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. எப்போ தெரியுமா? நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்கள் ஆவி மனிதனை கரைப்படுத்தாது என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், ஆவியான தேவன் உங்களுடைய மாமிசத்தையும் உங்களுடைய ஆத்மாவையும் பார்க்கிறதே இல்லை. அவைகள் ஒன்றுக்கு உதவாதுன்னு எழுதி தந்துட்டார. ஒருவனும் தன்னுடைய மாம்சத்திலையும் ஆத்மாவிலையும் நல்லவனே கிடையாதுங்க. நானும் நல்லவன் கிடையாதுங்க. அநேக காரியங்களிலே நான் தவறு செய்கிறேன். பட் த குட் திங் என்ன தெரியுமா? என்னுடைய ஆவி மனுஷனை மட்டும்தான் பார்க்குறேன். ஏன்? அவர் ஆவியான தேவன் உங்கள் ஆவி மனுஷனை மட்டும்தான் பார்க்குறாரு. அது அப்பழுக்கற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. Thank you Holy Spirit. நம்மை சரியான சத்தியத்திற்குள்ளே நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் அடிக்கடி நன்றி சொல்லுங்கள். என்னுடைய செய்தியை கேட்கும் பொழுதெல்லாம் நன்றி சொல்லுங்கள். ஆவியானவரே, நீர் என்னை சரியான சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறீங்க, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்க. இன்னும் வெளிப்பாடுகளை உங்களுக்கு நேரடியாக தருவார். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. ஐயா, நீங்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களா, ஆவியின் சிந்தை உள்ளவர்களா? ஆவியின் சிந்தை என்றால் எழுதுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. ரைட்? அதில் லைஃப் இருக்குங்க. எதில் லைஃப் இருக்கு? எப்பா, என்னை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? நான் மறுபடி பிறந்ததுனால அவர் இருக்கிற பிரகாரமாக இப்பொழுது இந்த பூமியில் இருக்கிறேன். உங்கள் போதகர் என்ன சொல்லி தராங்க? இந்த பூமியில் அவரை மாதிரி இருக்க முடியாது, பரலோகத்துக்கு போனவர் தான் இருக்க முடியும். எப்பா, யோவானாவது இப்படி சொல்கிறான், உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவர்களாகவே இருக்கிறீர்கள்னு சொல்லிட்டாரு. அதை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் குதூகலத்திற்கு அளவே இல்லை, கொண்டாட்டத்திற்கு அளவே இல்லை, அற்புதத்திற்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய ப்ரொவிஷன்ஸுக்கு அளவே இல்லைங்க. I receive every day supernatural provisions from the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் எனக்கு என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து கொண்டே இருக்கிறது. I am enjoying the rest, divine rest. பதஷ்டமே இல்லை. ஹல்லேலூயா. பரவசமான வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். அதுதான் நம்ம தலையெழுத்துங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், சத்தியத்தை அறியாதவர்கள் சில முக்கியமான சத்தியத்தை எதிர்ப்பார்கள். அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பாலகர்களுக்கும் குழந்தைகளுக்கும் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அட்ரஸே இல்லாதவங்க, அநேக பாரம்பரிய அந்த பாஸ்டர் குடும்பத்தில் 2வது தலைமுறை 3வது தலைமுறை அவங்க சர்ச்சுக்கு 1000 பேர் வராங்க, 2000 பேர் வராங்க. அவர்களுக்கு வெளிப்படுத்தாத ரகசியங்களே பாலகர், சிறுவர், புதிய இளைஞர்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அவங்க தூள் கலப்புறாங்க, அற்புதத்தின் மேல் அற்புதம் செய்கிறார்கள். அநேக இளைஞர்களை தேவனண்டை கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் அல்ல, ஆவியின் சிந்தை உடையவர்கள். நீங்கள் ஆவியின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறீர்களா அல்லது ஜென்ம சுபாவ சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்று இப்போ செக் பண்ணி பார்த்துருவோமா? இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்னவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுறீங்கன்னா யூ ஆர் கார்னல் மைண்டட். ரைட்? அதாவது ப்ராக்டிக்கலாகவே திங்க் பண்ணுறது. நான் எப்படி தேவனாக முடியும்? இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார்? யோவான் 10வது அதிகாரம் 34, 35 இயேசு பச்சையாக சொல்லி கொடுக்குறாரு, தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு, எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறாரு. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறுவீர்கள் என்றால் நீங்கள் கார்னல் மைண்டாக இருக்கிறீங்க.
ஜென்ம சுபாவத்தோடு வாழுகிறீர்கள். உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி குன்றி போகும். ஒரு அளவுக்கு மேலே உங்களால் தேவனை விசுவாசிக்க முடியாது, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறுவீர்கள் என்றால் நீங்கள் கார்னல் மைண்டட் அல்லது ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். இன்னொரு வார்த்தை நான் சொல்கிறேன், பிசாசின் சுபாவம் உள்ளவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு ஏற்று நிற்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுங்கிறாரு. நீங்கள் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டீங்க. அப்போ நீங்கள் கார்னல் மைண்டட் தானே, ரைட்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதுங்கிறது. இதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலைன்னா யூ ஆர் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். வெளியே வாங்கங்க, அது எஃபர்ட்லெஸ் அண்ட் ஈஸி. Hallelujah. You shall enjoy 24/7 His rest, His joy, His peace. இளைப்பாறுவீர்கள் அருமையானவர்களே. Hallelujah. எங்கேயோ இளைப்பாறுவீங்க, சிங்கக்கவிக்குள்ளே இளைப்பாறுவீங்க, சிறைச்சாலைக்குள்ளே இளைப்பாறுவீங்க, சீரும் நெருப்புக்குள்ளேயும் இளைப்பாறுவீங்க. ஒன்றும் உங்களை இளைப்பாறுதலை தடை செய்யவே முடியாது. யாருக்கு அது சாத்தியம் என்றால் சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள். யாருக்கு அது சாத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்து தங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க. சிலுவை என்ன செஞ்சுங்க? சிலுவையிலே உங்களுக்காக அவருடைய மாமிசம் கிழிக்கப்பட்டது. அந்த மாமிசம் என்ன செய்தது? அந்த மாமிசம் கிழிக்கப்பட்டதுனாலே அவர் சிந்தினாரே ரத்தம், அந்த ரத்தம் உங்களை எந்த ஸ்டேட்டஸில் வச்சிருக்கிறது? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், அங்கே யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனத்தில் சொல்கிறார், எப்பா உங்களையும் என்னையும் பிரிக்கவே முடியாது சொல்லுகிறவர் இயேசு கிறிஸ்து. நீ பாவம் செய்யும் பொழுதும் நான் உன்னை விட்டு போயிட மாட்டேன். ஏன் மாமிசத்தையும் ரத்தத்தையும் நீ பானம் பண்ணுகிறாப்பா? ரைட்? நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் கம்யூனியன் எடுக்கிறீங்களா அல்லது வாரத்தில் எடுக்கிறீங்க, எவ்ரிடே எடுக்கிறீங்களா? ஐயா, இட் ஹஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். நீங்கள் அவரிலே நிலைத்து இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவருடைய மாமிசத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நீங்கள் புசிக்கிறீங்க. நீ சினிமா தியேட்டர் போறியா? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன்? சினிமா பார்க்க உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை, இந்த தவறான பழக்கத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கடன்காரங்க உன்னை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்காங்களா? ஐயா, அங்கேயும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன்? அந்த சிறை இருப்பிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக. ரைட்? ஐயா, இந்த சத்தியத்தெல்லாம் அறிஞ்ச பாருங்க. ஒரு முறை சிறைச்சாலைக்குள்ள போனேன், போக்சா கைதி. நான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணேங்க. பிரதர், நீங்கள் அழாதீங்க, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால 7 நாட்களில் இந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே வருவீர்கள் என்று பேசினேன். டேட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். 4வது நாளில் அற்புதமாக வெளியே வந்துட்டார். எப்படி எனக்கு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுது தெரியுமா? இயேசு என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லிட்டாரோ அத்தனையும் நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான், வேறு மேட்ரு கிடையாது, பெரிய மேட்ரே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை ஏற்றுக்கொள்வது எளிதானது. நீங்கள் தவறான பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா உங்களால் முடியாது. மனித நீதி தவறான பிரசங்கம். நீ என்னென்னலாம் செய்யணும்? காலையில் எழுந்து 1 மணி நேரம் தலைகளை நின்னால் தேவன் உண்மையில் பிரியமாய் இருப்பார். தப்பு, அது மாதிரி அக்கிரமம் ஒன்றுமே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். ஆகையினால நீ 1 மணி நேரம் இல்லை, அதை விட அதிகமாக அவருடைய சமூகத்தில் உட்காருவாய். ஐயா, அதுதாயா செய்தி, அதுதான் நற்செய்தி. கடந்த சுமார் 35 ஆண்டுகளாக நான் ஊழியம் செய்கிறேங்க. முதல் 25 ஆண்டுகள் நான் செய்தது ஊழியம் அல்ல, அட்டூழியம். ஒரு அற்புதம் கிடையாதுங்க. தலைவலி கூட போகாது, கால்வலி போகாது, அட்டம்ப்டே பண்ணுறது இல்லையே. ஏன்? சத்தியத்தை தவறாக சொல்லி கொடுத்தாங்க. உன் நீதி, உன் பரிசுத்தம், ரைட்? இவ்வளோ நேரம் நீ ஜெபம் பண்ணணும், இவ்வளோ நேரம் நீ பைபிள் படிக்கணும், இதெல்லாம் மனித நீதிங்க. பவுல் தலையில் அடிக்கிற மாதிரி சொல்கிறான் யூதர்களை பார்த்து. ஐயோ, இதெல்லாம் பிரசங்கிக்கிறீங்களப்பா, இதெல்லாம் ஆடட் பிளஸிங், இதெல்லாம் விளைச்சல், விளைவுகள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடணும். ஹிஸ் ரைச்சஸ்னஸ். உங்கள் நீதி, உங்கள் பரிசுத்தெல்லாம் அழுக்கு கந்தல்னு உனக்கு தெரியுமா இல்லையா? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஊழியரை நேரடியாக கேட்குறேன்,
உன் நீதியை வச்சுட்டு தேவனிடத்தில் போக முடியுமா? உன் ஜெபத்தை வச்சுட்டு தேவனிடத்தில் போக முடியுமா? ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் நான் 35 வருஷம் இவாஞ்சலிஸ்டாக இருக்கேன், நான் புஸ்தகம்லாம் எழுதியிருக்கேன். பிரதர் புஸ்தகத்து பேர் என்ன? ஜெபம் செய்யாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நான் உடனே கேட்டேன், நீங்கள் கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்த்துருக்க மாட்டீர்களா? ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம் என்பது மனித கண்டுபிடிப்பீங்க, மனித நீதி. ஐயா நான் முன்பை விட இன்றைக்கு அதிகமாக நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? ஜெபம் செய்ய சிறந்த வழியை கண்டுபிடிச்சிட்டேன். உபவாசத்தெல்லாம் நிறுத்திட்டேங்க, தேவனோடு உள்ள கனெக்ஷனில் வந்துட்டேங்க. எப்பொழுதும் அவரோடு பேசிகிட்டு இருக்கேன், அது ஜெபம். நான் பிரசங்கம் பண்ணுறேன் அவருடைய வார்த்தையை, அது ஜெபம். உங்களுக்கு இந்த வார்த்தையை பிரசங்கிக்க இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன், அது அவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்புங்க, அதுதாங்க ஜெபம். பெட்டர் வே டு ப்ரே. இந்த புக்கை வாசித்தார் பாருங்க ஒரு போதகர், அவர் எழுதி வச்சிருக்கிறாரு 17,000 இத்தனை மணி நேரம் முழங்கால நின்னாராம். புக்கை ஒன்று கிஃப்டாக கொடுத்தேன் பாருங்க, வாசித்துட்டு கூப்பிட்டு சிரிக்காரு. பிரதர் இந்த புஸ்தகத்தை உபவாசம் பண்ணி கொண்டு இருக்கிற கூட்டத்தாருக்கு நான் 1000 புக்கை வாங்கி கொடுக்க போகிறேன். அவ்வளோ பாண்டேஜ். அவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் சுயநீதியை நம்புகிறார்கள், அவர்கள் முழங்காலை நம்புகிறார்கள். அவர்களால் விசுவாசிக்க முடியாதுங்க. நான் முழங்கால் போட்டது போதாது, நான் எப்படி நீதிமான ஆக முடியும்? வச்சுக்க. உன் பலத்தில் நீதிமான ஆக முடியும் நினைக்கிற வச்சுக்க. ஆண்டவர் தடை செய்கிறதில்ல, எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துட்டாருங்க. எழுதி கொடுத்துட்டு அவர் ரெஸ்ட்டில் இருக்கார். சத்தியத்தை சரியாக அறிய வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்புங்க. இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு நோ த ரைட் ட்ரூத். ஹல்லேலூயா. சத்தியத்தை சரியாய் அறிவாயே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாய் நீ. ஐயா நீ சத்தியத்தை சரியாக அறிந்து வையகத்தை வாழ வைக்க போகிறாய். அதனால தான் இந்த செய்தியை கேட்குறேன். அந்த ஜாலியான லைஃபுக்கு உங்களை அழைக்கிறேங்க, ஜாலியான லைஃபுக்கு அழைக்கிறேன். உங்கள் பேரை தேவன் கனம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தர் நல்லவர் பாருங்க. தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். இன்றைக்கி தலைப்பு என்ன? சிலுவை நிஜத்தின் இறை ரகசியங்கள். அங்கே எபிரேயர் 9:12 அவருடைய இரத்தத்தினாலே நாம் நித்தியமாக மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். யூ ஹேவ் பீன் ரெடீம்ட் இட்டர்னலி. அப்போ இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சிடுங்க. ஒன்ஸ் சேவ்ட் இஸ் எவர் சேவ்டு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அது நித்தியமானது, அதை யாரும் மாற்றவே முடியாது. அருமையானவர்களே, அடிக்கடி உங்களுக்குள்ளே நீங்க சொல்ல வேண்டியது தெரியுமா? ஐ ஆம் சேவ்டு ஃபார் எவர். He has redeemed me eternally. அதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சிலுவையினுடைய வல்லமை எனக்கு பிரியமானவர்களே. You have been redeemed eternally. இதை ஒருபோதும் மறக்காதீங்க. 24 மணி நேரம் இதை நினைத்து கொள்ளுங்கள். இதை குறித்து பவுலுக்கு வந்த வெளிப்பாடை பாருங்கள். எபேசியர் 4:24 எபேசியர் 4:24 மிக மிக முக்கியமான வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். 2 நீதி இருக்கு, மெய்யான நீதி, பொய்யான நீதி. மெய்யான நீதி என்றால் என்ன? அது தேவ நீதி, மனித நீதி அல்ல, அது பொய்யான நீதி. உங்களுடைய முழங்கால் உங்க பரிசுத்த இதை வைத்து விட்டு இதை வைத்து கொண்டு தேவனிடத்தில் நீங்க அணுகவே முடியாது. ஆகினால்தான் இலவசமாக தேவன் அவருடைய நீதியே கொடுத்துட்டாரு. அது கூட சரியல்ல, அவரே உங்களுக்கு நீதியாகிவிட்டார். அருமையானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் அவரையே நீதிமானாக உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க. அவரே உங்களுக்கு தேவ நீதியாகிவிட்டார், அவரே உங்களுக்கு தேவ பரிசுத்தமாகிவிட்டார், அவரே உங்களுக்கு தேவ பலனாகிவிட்டார். ஐயா, தேவன் உங்களுக்கு நீதியை தரல, தன்னையே உங்களுக்கு நீதியாக கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கிற அந்த பகுதியை
பாருங்கள், மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதாவது தேவன் உங்களை நீதியாக பார்க்கிறார், உங்களை பரிசுத்தமாக பார்க்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தரித்து கொள்ளுங்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்க பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? இளங்காலை ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அது நிழலாட்டமாக, அது நிரந்தரமானதல்ல. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தம் நிரந்தரமாக உங்களை தேவ நீதிமானாக, தேவ நீதிமாட்டியாக மாற்றி வைத்திருக்கிறது என்கிற சத்தியத்தை நீங்கள் எப்போ ஏற்றுக்கொள்ள போறீங்க? ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இது இன்னும் பவுல் அழகாக விளக்குகிறார் பாருங்கள். அங்கே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of 2 Corinthians chapter 5 verse 21 is very very important word. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நான் என்ன செய்யணுமா? தேவனுடைய நீதி ஆகும்படி. ஐயா, தேவ நீதியை பெற்றுக்கொள்ளுவதற்காக அல்ல, நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி. அப்போ உங்களிடத்தில் யாரு கேட்டா, பிரதர் எப்படி இருக்கீங்க? நான் தேவ நீதியா இருக்கிறேன், நான் தேவ பரிசுத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் என்னிடத்துல கேட்டா நான் சொல்வேன், I am on the top of the world. According to Deuteronomy 28:1, that is the plan and purpose of the Lord. இஸ்ரவேலர்களுக்கு சொல்லுகிறாரு, பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். இது சொல்லி 4000 வருஷம் ஆச்சுங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையிலே நடந்த நிஜம் என்ன தெரியுமா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேரும் பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட டாப்பில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். உங்கள் நீதியை வச்சுட்டு அவன்கிட்ட ஒன்றும் போக முடியாதுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரை நீர் பட்ட பாடு போதாது, நானும் கொஞ்சம் முழங்கால தேய்ச்சிக்கிடுறேன், நானும் கொஞ்சம் பட்னி கிடந்துக்கிறேன். ஐயா, இது நீங்கள் என்ன செய்கிறீங்கம்மா? சிலுவையை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறீங்க. அந்த சிலுவை பாடு போதாதுங்கிறீங்க. சிலுவையிலே தேவன் உங்களை பரிபூர்ணமாக்கி விட்டாரே, அது போதாது என்ற பொய்யை நம்ப வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. பொய்யை நம்பாதீங்க. என் பாவங்களுக்காக செலுத்தி விட்டார், இது பரலோகத்தில் தான் நான் பூரணமாவேன் என்கிற பொய்யை நம்புறீங்க. நீங்கள் இங்கே பூரணமாக முடியாது என்கிற பொய்யை தைரியமாக நம்ப வச்சுட்டாங்க. எபிரேயர் 10:14 வாசித்து பாருங்கள் அருமையான தேவர்களே. கொலோசையர் 2:10 வாசித்து பாருங்க. அந்த ஒப்பற்ற பலியினுடைய சூப்பர் நேச்சுரல் பவரை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். அது என்ன சொல்லுகிறது? அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். That is the supernatural power of that unique sacrifice. அதை அலட்சியப்படுத்தாதீங்க, காலின் கீழ் போட்டு மிதிக்காதீங்க. ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவர் அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை தேவ நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். யோவானுக்கு வெளிப்பாடு, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம். எபிரேயர் நிருப ஆக்கியோனுக்கு ஒரு வெளிப்பாடு, அந்த ஒப்பற்ற பலியினாலே நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாங்க நமக்கு என்னது அல்டிமேட் சொல்லிட்டாரு, சர்டிஃபை பண்ணிட்டார். எப்பா, தேவ வஸ்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, எனவே நீங்கள் தேவர்கள். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மாய்மாலமான தாழ்மையில் இருக்கிறீர்கள். உண்மையான தாழ்மை என்ன தெரியுமா? எப்பா, என்னை பற்றி என் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ரைட்? இல்லைன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? பொய்யை நம்புகிறீர்கள். பொய்யை நம்புறீங்க. என்ன பொய்யை நம்புறீங்க? நான் பூச்சி, நான் புழு. ஐயா, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்துட்டாரு. நான் திரும்ப சொல்றேன், அந்த ஜீவனும் மரணம் தேவனுக்கு முன்பாக அல்ல, அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். பூமியிலே உன்னை நீயே தகுதிப்படுத்தி கொள்ளலாம். அவர் சொல்ல, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னால வச்சிருக்க, ஜீவனை தெரிந்து கொள். பைபிள்ல மரணம் இருக்குங்க, மரணம் இருக்கு. அவர் எரிச்சல் உள்ள தேவன். மரண வசனம், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஜீவ வசனம், எது வேண்டுமா எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் உனக்கு தடை செய்கிறதே இல்லைங்க.
நீ மரண வசத்தை கேட்கிறத பிரசங்க மாதிரி பேசுகிறாங்க. அவங்க வாயை தேவன் ஊமையாக்குறது இல்லை, அவர் தடை செய்கிறது இல்லை. ஐயா, நீ எந்த வாழ்க்கையும் தெரிந்து கொள்ளலாம். மரண மரத்தின் கனியை தெரிந்து கொண்ட ஏவாளுடைய கரத்தை பிடித்து இழுக்கவில்லை பாருங்கள். ரைட்? இன்னைக்கு நீங்க தவறான பொய்யை நம்புறீங்க. அவர் எரிச்சல் உள்ள தேவன், நான் உபவாசம் பண்ணாதான் அவரால் என்ன நேசிக்க முடியும். இந்த பொய்யை நம்பினாலும் அவர் தடை செய்வதில்லை. இதை தடை செஞ்சான்னு வைங்க, ஏவாள் எழும்பி வந்துடுவா. ஆண்டவரை, நான் தெரியாமத்தான மரண மரத்தின் கனியை பூசித்தேன், நீங்க என்ன தடை செய்யலையே, இன்னைக்கு இவர்களை தடை செய்கிறீர்களா? வரவே மாட்டாருங்க. பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்து விட்டார். சத்தியத்தை சரியாக நீங்க அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. சிலுவை நிஜத்தின் இறை ரகசியங்களை பார்த்தோம் பாருங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? இந்த செய்தியை நீங்க குறைந்தது ஒரு 5 நேரம் கேளுங்க. ஆவியானவர் புதிய புதிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு நேரடியாக தருவார். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். கர்த்ததாமே, கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இதை குறித்து இன்னும் உங்களுக்கு புதிய புதிய வெளிப்பாடுகளை தந்தருளுவாராக. நான் உங்களுக்காக செபிக்கட்டுமா? அதற்கு முன்பதாக அருமையான தேவர்களே, ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஒரு நல்ல நிலம். இந்த செய்தியை முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ஒரு 10 மொழிகளிலே உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும். அதன் பிறகு 100 மொழிகளில் கொண்டு போக வேண்டும். ஸோ இதற்கான வாசல்களை தேவன் திறந்திருக்கிறார். நீங்களும் இதிலே பங்காளர்கள் ஆகுங்கள். நீங்கள் திரையிலே காணுகிறீர்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ். இது ஒரு நல்ல சாயில். இதில் நீங்கள் விதையுங்க. நீங்கள் விதைக்கிற விதையானது பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களுக்கே வரும். ஏன்? நான் சொன்னபடி தான் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. சிலுவையில் நீர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த தேவ நீதியை குறித்து இந்த பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெளிப்பாடை கொடுப்பீராக. தேவரே, இந்த பிள்ளைகளை நீர் நீதிமானாக்கி விட்டீர், பரிசுத்தமாக்கி விட்டீர், பரிபூர்ணமாக்கி விட்டீர். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவனுடைய ஆவியானவர் இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தருள்வீராக. இந்த பிள்ளைகள் விதைத்திருக்கிற விதையானது பல்லாயிரம் மடங்கு பெருகி இவர்களுக்கே சேருவதாக. இது ஜூம் மூலமாக, யூடியூப் வாயிலாக, இதை காண்கிறவர்கள், பல ஆண்டுகள் கழித்து இதை பார்க்க போகிறவர்கள், இந்த நிலத்தில் விதைக்கிற இவர்கள் விதையானது நான் சொல்லுகிறபடியே பல மடங்கு பெருகி இவர்களை கோடீஸ்வரர்களாக உயர்த்துவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த செய்திகள் முதலாவது ஒரு 10 மொழிகளிலே வரத்தக்கதாக தேவர் இதை பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக. அதற்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை நீர் தந்தருளுவீராக. அதற்கு வேண்டிய மனித ஒத்தாசையை நீர் கிருபையாக தந்தருளுவீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.